குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? குளிக்கிறதுல எத்தனை விதமான குளியல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆயக்கலைகள் 64 இருந்தாலும் இந்த குளியல் அப்படிங்கிறது அதுல இடம்பெறவே இல்லை. உண்மையா சொல்ல போனா பலரும் இந்த விஷயம் தெரியாம இருக்கும். காலப்போக்குல நிறைய பேரு இத மறந்தே போயிட்டோம். இன்னைக்கு குளித்தல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆயிருச்சு. அவசர அவசரமா குளிச்சுட்டு உடனே ஆபீஸ்க்கு கிளம்புறோம். பலரோட வாழ்க்கையில இதே சம்பவம் தான் நடக்குது. நீங்கள் நினைத்தது போல் இந்த குளியல் அப்படிங்கிறது இல்லைங்க. உடம்புல உள்ள அழுக்கு போறதுக்கு மட்டுமே நம்ம குளிக்கல, மனசுல உள்ள அழுக்கையும் இது போக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நம்மளுடைய முன்னோர்கள் பல விதமான விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். பலரும் சொல்லாத விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம பொதுவா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாம் எப்படி குளிச்சோம் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. கிணறு, நீச்சல் குளம், அருவி, ஆறு அப்படிங்கிற இடங்கள்ல தினந்தோறும் போய் குளிக்கிறது வழக்கம். ஆனா இன்னைக்கு அது எல்லாமே ஒரே ஒரு பக்கெட்டுக்குள்ளேயே அடங்கிருச்சு. ஒரு பக்கெட் தண்ணி இருந்தா போதும்டா, நான் குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய லெவல்ல நம்ம எல்லாருமே இருக்கும். ஏன்னா நமக்கு குளிக்க தண்ணி இருந்தாலும் குளிக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது இல்லை. எப்படி இருந்தாலும் இனிமே நீங்க குளிப்பதற்கு கொஞ்ச நேரமாவது ஒதுக்குங்க. அதை அனுபவிச்சு குளிங்க. அப்படி குளிச்சிங்க அப்படின்னா உங்க மனசுல உள்ள பாரம் குறையும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. உடலுக்கும் ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த செயல் அப்படிங்கிறது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். சித்தர்கள் இதற்கு மேல் ஒரு படி போயிட்டு குழந்தை பிறப்பு முதல் ஒரு இறப்பு வரை குளியல் அப்படிங்கிறது இருக்கு, ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்துக்களின் வாழ்வு அப்படிங்கிறதும் நீருடன் ஒன்றி இணைஞ்சிருக்கு. பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா சடங்குகளுக்கும் நீர் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றா இருக்கு. இதே மாதிரி சில நேரங்கள்ல குளிப்பதை தவிர்ப்பதும் நல்லது. இந்தியாவில் மட்டும்தான் அதிகமான பேர் குளிக்கிறாங்க. அதுவும் காலையில எந்திரிச்சதும் குளிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கை சொல்லுது. அதாவது பெரியங்குளம் மொஹஞ்சதாரோவை கம்பேர் பண்ணும் பொழுது 4 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பமேளா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேகம், இந்திர விழா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க. நம் தமிழ்நாட்டில் சோழர்கள் நடத்திய இந்திர விழா இப்போது தமிழ்நாட்டுல அழிந்திருந்தாலும் நேபாளத்திலும் தென்கிழக்கு நாடுகள்லையும் தண்ணீர் விழா, வாட்டர் பெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல மேல்நாட்டவர்கள் குளிக்க மாட்டாங்க. ஆகையால அவர்களுக்கு நீரின் அருமை தெரியாம போச்சு. நம்ம கொஞ்ச காலம் அவங்ககிட்ட அடிமையா இருந்ததுனால நம்மளும் அந்த விஷயத்தெல்லாம் மறந்தே போயிட்டோம். பிரெஞ்சுக்காரர்கள் மிகவுமே மோசமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை சொல்லுது. இதுல 29 பேர்ல ஒருத்தவங்க தான் வாரத்துக்கு ஒரு முறை குளிப்பார்கள் அப்படிங்கிறது பத்திரிகையில ஒரு செய்தி. அந்த காலத்துல இருந்தே பெர்ஃபியூமுக்கு புகழ்பெற்ற இடம் அப்படின்னா பாரிஸ் தாங்க. உலகம் முழுவதும் அந்த வாசனை திரவியம் அப்படிங்கிறது பரவி இருந்துச்சு. பிரெஞ்சுக்காரர்கள் மட்டும் சாதாரணமானவர்களா? அவங்களும் அதை யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க குளிக்காம சென்று போறதுனால பிரெஞ்சு குளியலா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றதும் உண்டு. அதே போல நம்ம ஊர்ல அதை காக்கா குளியல் அப்படின்னு சொல்றது உண்டு. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு. ஸ்பாஞ்ச் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பாஞ்ச் பாத் அப்படிங்கிறது இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே நிறைய மருத்துவமனைகள்ல இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வயதானவர்கள், நோயாளிகள், சிறுவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாமே சவர்ல போய் குளிக்க முடியாது. அதனால இவங்களுக்காக ஒரு குளியல் முறையை வச்சிருந்தாங்க. அதுதான் ஸ்பாஞ்ச் பாத் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பாஞ்ச் பாத் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது. ஒரு கடற்பஞ்சு அல்லது நல்ல ஈர துணியை வச்சு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே பாத்தீங்கன்னா துடைப்பது. இது ஒரு சாதாரண விஷயமா நீங்க பார்த்தாலும் இது அந்த காலத்துல இருந்து இதுவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதே விஷயத்தை தான் பாலைவனத்தில் இருப்பவர்களும் பயன்படுத்துறாங்க. ஏன்னா பாலைவனத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது கிடைப்பது ரொம்பவே அரிது. எனவே அவர்கள் இந்த முறையை பயன்படுத்தி அவங்களும் குளிக்கிறாங்க. ஒரு சில பேர் துணியை ஈரத்தில் நினைச்சு தலையில கட்டிக்கிறதும் வழக்கம். இது பாலைவன பகுதிகளில் நடக்கக்கூடிய விஷயம். டர்க்கி பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குளியல் முறையும் இருக்கு. இது இப்ப நவீனமா நம்ம நீராவி குளியல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சேம் இதே முறையை தான் பல ஆண்டுகளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்பதான் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஒரு சுடுநீர் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஓரளவு சூடா இருக்கக்கூடிய நீராவி அந்த பெட்டிக்குள்ள செலுத்துவாங்க. அந்த பெட்டிக்குள்ள ஒரு சைடு நீராவி போயிட்டு இன்னொரு சைடு அந்த நீராவி வெளியே வரும். இப்படி வரும்பொழுது பாத்தீங்கன்னா அது அழுக்கையும் எடுத்துட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு சுடுநீர்ல ஒருத்தவங்க குளிக்கிற மாதிரி.
இந்த குளியல்ல நிறைய பேர் வந்து குளிச்சு முடிச்ச உடனே வந்து மசாஜ் பண்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க. இது வந்து டர்க்கி பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இவ்வாறு பல வகையான குளியல் அப்படிங்கிறது இருந்தாலும் மேல்நாட்டினர் எல்லாருமே வந்து குளிப்பது அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான விஷயம் அப்படின்னே சொல்றாங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்வது பாரம்பரியம். இப்ப நம்ம பார்க்க போற சில வகை குளியல்கள் வந்து தமிழர்கள் பயன்படுத்தியது. அதுல முக்கியமா அகோரிகள், முனிவர்கள், சித்தர்கள் சொல்லி நிறைய பேர் பயன்படுத்திய குளியல்கள் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அக்னேயம். அக்னேயம் அப்படிங்கிறது வந்து விபூதி குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அகோரிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு குளியல் முறை. வாருணம் அல்லது வாருண ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முனிவர்கள் மற்றும் சித்தர்கள் வந்து பயன்படுத்தியது. இதுல வந்து சித்தர்கள் வந்து குளிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சான்று அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க அதிக நேரம் வந்து தியானம் பண்ணுவாங்க. முனிவர்கள் வேறு, சித்தர்கள் வேறு, ரெண்டு பேருமே வேறு வேறு. நிறைய பேர் இதுல கன்ஃபியூஸ் ஆறாங்க. சித்தர்கள் பொறுத்தவரையா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து வந்து பல ஆண்டு வரை வந்து தியானம் பண்ணதா சரித்திரங்கள் வந்து சொல்லுது. அதனால வந்து அதையும் இதையும் கம்பேர் பண்ண வேணாம். ஆனா அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய விஷயத்த நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல வந்து முக்கியமா இந்த வருணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குளியல்ல நீர்ல வந்து மூழ்கி குளிப்பது, ஆற்றிலோ குளத்திலோ குழாய் அடியிலோ கிணற்றிலோ தலையில் வந்து நீரை ஊற்றி குளிக்கிறோம் பாத்தீங்களா, இந்த முறையத்தான் வந்து வருணம் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து வயவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குளியல். இது வந்து பசுவின் பாத துளிய, அதாவது அங்க இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து உடல் முழுவதும் வந்து பூசிக்கொள்ளுதல். இந்த குளியலுக்கு வந்து வாயவ்யம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல வந்து இந்த வெளிநாட்டவர்கள் மண் குளியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயன்படுத்துவது வழக்கம். இது எல்லாம் அதுவும் தமிழகத்துல இருந்து போயிருக்கக்கூடிய, இந்தியாவில இருந்து போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம். வெளிநாட்டவர்கள் இதை வந்து ஒரு முக்கியமான விஷயங்களை ஒரு திருவிழாவாகவே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதே விஷயத்த இன்னொரு பேர்லயும் வந்து சொல்லலாம். இது வந்து நம்ம பசுவினுடைய பாத துளி வந்து எடுக்கக்கூடிய மண்ணை வச்சு குளிச்சா வயவ்யம். இதுவே வந்து பார்த்திவ ஸ்நானம் சொல்லக்கூடிய வந்து தூய்மையான மண்ணை உடம்பு முழுவதும் பூசிக்கொள்ளுதல். இதை வந்து பார்த்திவிய ஸ்நானம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து மண் குளியல். மேல்நாட்டவர்கள் இதை வந்து மட்பாத் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து திவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது சூரியன் இருக்கக்கூடிய நேரங்கள்ல பெய்யும் மழையில யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே வந்து இந்த திவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குளியலை வந்து செய்றீங்க. இது வந்து ஒரு இயற்கை குளியல். இது எப்பயாவது ஒரு தடவை தான் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குளியல் அப்படிங்கிறது மந்திரம் சொல்லி நீரை உடல் முழுவதும் வந்து தெளித்துக் கொள்ளுதல். இது பொதுவாகவே நீங்க ஒரு பிரதோஷத்துக்கு போறீங்க, இல்ல கும்பாபிஷேகம் போறீங்க, கோயில் விழாக்கு போறீங்க அப்படின்னா, இல்லது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கணபதி ஹோமம் பண்றாங்க அப்படின்னா, மூலிகை தீர்த்தம் நீங்க குளிக்க போறீங்க அப்படின்னா வந்து அந்த இடங்கள் எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இதேதான். இந்த இடத்துல வந்து ஐயன் வந்து மந்திரம் சொல்லுவாரு, உங்க மேல வந்து தண்ணி தொளிப்பாரு. இது வந்து பிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து மந்திர ஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேமா தான் இருக்கும். இது வந்து முழுக்க வந்து பிராமணர்கள் பற்றி சொல்லக்கூடியது. முன்னாடி பார்த்தது நம்ம எல்லாருமே குளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து தினமும் வந்து 3 வேளை வந்து ஸ்நானம் சொல்லி வந்து குளிக்கக்கூடியது. உடம்புல வந்து ஒரு குறிப்பிட்ட அவேஹிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி வந்து அவங்க உடல்ல கால், தலை, மார்பம் சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்து மாறி மாறி வந்து தீர்த்தத்தை வந்து தெளிச்சுக்கிடுவாங்க. இந்த மந்திரங்களால் உடலில் உள்ள பாகங்கள் தூய்மை பெறும் அப்படிங்கிற மாதிரி வந்து கருதப்படுது. நெக்ஸ்ட் வந்து மானசம் சொல்லக்கூடிய ஒரு விதமான குளியல். இது எல்லாமே வந்து பிராமணர்கள் பயன்படுத்தக்கூடியது. நம்ம எல்லாருமே வந்து இது பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டா இது வந்து ஒரு கேள்விக்குறிதான். பிராமணர்கள் வந்து பயன்படுத்தக்கூடியது. இப்ப நான் லாஸ்டா சொன்ன ஒரு 3 விஷயங்கள். இதுல வந்து மானசம் சொல்லக்கூடியது வந்து சங்கு சக்கரதாரியாய் சூரிய மண்டல மத்தியில் தங்க நிறத்தில் பகவான் எழுந்தருளி இருப்பதாகவும் அவர் திருவடியின் பெருவிரலிலிருந்து கங்கை நதி பிரகாசம் செய்வதாகவும் வந்து பரஸ்மந்திரத்தின் வழியாக நம் தேகத்தில் விழுவதாகவும் அதனால் உள்புறமும் உள்ள அழுக்கு அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருந்து நீக்கி நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடப்பதாக வந்து கருதப்படுது. மானசம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய விஷயங்கள் தாண்டி 1-2 இருக்கு. அது எல்லாமே வந்து பார்ப்போம். 2 கால்களையும் கைகளையும் முகத்தையும் அலம்புவது பஞ்சாங்க ஸ்நானம்னு சொல்றாங்க. ஈரத்துணியால் உடம்பு முழுவதும் துடைத்துக் கொள்வது வந்து காபில ஸ்நானம் அப்படின்னு சொல்றாங்க. நெற்றிக்கும் உடலின் மற்ற பாகங்களுக்கும் விபூதி மற்றும் திருமண் அப்படிங்கிறது பூசி நம்ம வந்து வழிபடுவது. கிட்டத்தட்ட 12 இடங்கள்ல வந்து பூசுவாங்களாம். இது வந்து ஒரு விதமான குளியல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போது நீங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க.
குளியல்கள்ல எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த விஷயங்கள் நானும் இப்பதான் கேள்விப்படுறேன். இதுவரைய நானும் கேள்விப்படாம தான் இருந்தேன். இதை பத்தி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குளிக்கிறத எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். சித்தர்கள் எப்படி நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க, குளியல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சித்தர்கள் கூறியபடி குளிக்கும் பொழுது முதலில் உடலில் உள்ளங்கால் பகுதியில் நீர் படுற மாதிரி குளிக்கணும். பொதுவாகவே சித்தர்கள் இந்த மாதிரி குளிச்சதா தகவல்கள் இல்லை. ஆனா அவங்க சொல்லிட்டு போனதான தகவல்கள் பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல முக்கியமா முனிவர்கள் இந்த விதமான குளியலை பயன்படுத்துறாங்க. ஏன்னா முனிவர்கள் அப்படிங்கிறவங்க சித்தர்களை வழிபடுபவர்கள், கடவுள்களை வழிபடுபவர்கள். இதனால அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் முனிவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நான் இன்னும் டீட்டெயிலா இதை பத்தி சொல்ல வர்றேன். உள்ளங்காலில் தண்ணீர் ஊற்றி அதன் பிறகு கால்களின் பிற பகுதிகளிலும் தண்ணீர் ஊற்றுவது, அதுக்கப்புறம் தான் உடலின் மேல் பகுதிக்கு தண்ணியை ஊற்ற வேண்டும். கடைசியில தலைக்கு தண்ணீர் ஊற்றி குளிக்க வேண்டும். இதனால உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது கீழே இருந்து மேல் நோக்கி அப்படியே பரவ தொடங்கும். முதல்ல உள்ளங்காலில் நீர் படுவதை செய்வீங்க இல்லையா, அதுக்கு அக்னி அதாவது நெருப்பு சக்தி மேல் நோக்கி செல்வதற்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேலும் குளிக்கும் பொழுது வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி நிற்க வேண்டும். மேற்கு அல்லது தெற்கு திசையை நோக்கி நிற்பது அப்படிங்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா உடல் வலி அல்லது நோய் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்றாங்க. அதனால நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, குளிச்சதுக்கு அப்புறம் சூரியனை நோக்கி கும்பிடுவாங்க. இதை நிறைய பேர் வழக்கமாவே வச்சிருக்காங்க. இது போன்ற குளியல் முறைகள் சித்தர்களின் சாஸ்திர பாரம்பரியத்திலிருந்து வந்தவைதான். உடல் நலம், ஆரோக்கியம், மன அமைதி ஆகிய எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த முறைகள் எல்லாம் பயன்படுத்தி பாருங்க. இதுல குளியல் முறைகள் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. இந்த விஷயங்கள் நிறைய பேர் சொல்லாத விஷயங்கள். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.